உறவும் மலரும் புனித இடம் ஆலயம், உள்ள ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவும் மலரும் புனித இடம் ஆலயம், உள்ள ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். ஆலயம் 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 ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ள ஒன்று சேரும் இடம் ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்த வாழிடம் ஆலயம் ஆலயம். பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம் ஆலயம் ஆலயம். மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள், மானுடர் வாழ்வுக்காய் தலை தரும் நெஞ்சங்கள், நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள், உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள். எல்லோரும் இறைவன் உரையும் ஆலயம், எல்லோரும் இறைவன் உரையும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், ஆலயம் உள்ள ஒன்று சேரும் இடம் ஆலயம். ஆலயம் உறவு மலரும் புனித இடம் ஆலயம், ஆலயம் உள்ள ஒன்று சேரும் இடம் ஆலயம். ஆலயம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆரோக்கிய நயன்ப பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜியா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்புக்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒலிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Our Lady of Health, Vallankani, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jia Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intention yesterday, and all the devotees of Our Lady of Health, Vallankani, who are watching the same. Ungalukka கடவுளுக்கா. கலிலேயாவின் கடலோரத்திலே மீன்பிடித்தவர்கள், அனுபவம் இல்லாதவர்கள், படிப்பறிவற்றவர்கள், ஆண்டவர் இயேசுவோடு கொண்ட அனுபவத்திற்கு பிறகு மறைநூல் அறிஞர்களும் மூப்பர்களும் பரிசேயர்களும் சட்ட வல்லுநர்களும் வியக்கின்ற அளவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி போதிக்கின்றார்கள். இவர்களா, படிப்பறி பற்றி இவர்களா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அல்லது கடவுளை பற்றி, நம்முடைய சட்டத்திட்டங்களை பற்றி போதிப்பது என்ற ஒரு வியப்பும் ஒரு கேள்வியும் அவர்களுக்கு வருகின்றது. அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை, நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படிவதா, கடவுள் கீழ்ப்படிவதா? கடவுள் அனுபவம் பெற்றவர்களை யாரும் எந்த சக்தியும் அடக்க முடியாது. அந்த சக்தியை பெற்ற அந்த திருத்தூதர்கள் அல்லது அவர்களது பணிகள்
இந்த பாஸ்கா காலத்தில், குறிப்பாக இந்த ஈஸ்டர் அக்டேவ் பாஸ்கா எண்கிழமையில் அவர்களது அனுபவங்களாக நமக்கு இறை வாசகங்களில் வாசிக்கப்படுகின்றன. அவர்கள் பெற்ற அந்த எழுச்சியும், அவர்கள் பெற்ற அந்த உத்வேகமும், அவர்கள் கொடுத்த அந்த நம்பிக்கையும் நம்மை ஆழ்த்த வேண்டும். நாமும் கிறிஸ்துவால் ஆட்கொள்ளப்பட வேண்டும் என நம்பிக்கையில் இப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியலை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்முடைய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை இன்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே.
மன்றாடுவோமாக. இறைவாவும் அருள் பெற காலமே நம்பிக்கொள்ளும் மக்களை பெருகச் செய்கின்றேன். நீர் தேர்ந்தெடுத்தவர்களை கனிவோடு கண்ணோக்கி திருமுழுக்கு எனும் அருள் அடையாளத்தின் வாயிலாக புது பிறப்பு அடைந்தவர்களை சாகா தன்மையனும் பேற்றினால் அணி செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றை பிளறைவனா என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் பேதுருவும் யோவானும் கல்வி அறிவு அற்றவர்கள் என்பதை தலைமைச் சங்கத்தார் அறிந்திருந்ததால் அவர்களது துணிவைக் கண்டு வியப்படைந்தனர். அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதையும் உணர்ந்து கொண்டனர். நலம் பெற்ற மனிதர் அவர்களோடு நிற்பதை கண்டதால் அவர்களால் ஒன்றும் மறுத்து பேச முடியவில்லை. எனவே அவர்கள் பேதுருவையும் யோவானையும் சங்கத்தை விட்டு வெளியேறும்படி ஆணையிட்டு பின்பு தங்களுக்குள் இது குறித்து கலந்து பேசினார்கள். நாம் இந்த மனிதர்களை என்ன செய்யலாம்? ஏனென்றால் குறிப்பிடத்தக்க ஓர் அரும் அடையாளத்தை இவர்கள் செய்துள்ளார்கள். இது எருசலேமில் வாழும் அனைவருக்கும் தெரியும். இதை நாம் மறுக்க முடியாது. ஆகவே இச்செய்தி மேலும் மக்களிடையே பரவாமல் இருக்குமாறு இந்த இயேசுவை குறித்து யாரிடமும் பேசக்கூடாது என நாம் இவர்களை அச்சுறுத்தி வைப்போம் என்று கூறினார்கள். அதன் பின்பு தலைமை சங்கத்தார் அவர்களை அழைத்து இயேசுவை பற்றி எதுவும் பேசவோ கற்பிக்கவோ கூடாது என்று கண்டிப்பாக கட்டளையிட்டனர். அதற்கு பேதுருவும் யோவானும் மறுமொழியாக, உங்களுக்கு செவி சாய்ப்பதா கடவுளுக்கு செவி சாய்ப்பதா? இதில் கடவுள் பார்வையில் எது முறையானது என நீங்களே தீர்மானித்து கொள்ளுங்கள். என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்து உரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது என்றனர். அவர்களை தண்டிப்பதற்கு வேறு வழி கண்டுபிடிக்க முடியாததாலும் மக்களுக்கு அஞ்சியதாலும் தலைமை சங்கத்தார் அவர்களை மீண்டும் அச்சுறுத்தி விடுதலை செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 118 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரே, மன்றாட்டை நீ கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரே, என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. நீதிமான்களின் கூடாரங்களின் வெற்றியின் மகிழ்ச்சி கூறல் ஒலிக்கின்றது. ஆண்டவரே, மன்றாட்டை நீ கேட்டதால்
நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரே என் மன்றாட்டை நீ கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரது வலக்கை உயர்ந்தோங்கி உள்ளது. ஆண்டவரது வலக்கை வலிமையாய் செயலாற்றி உள்ளது. கண்டித்தார் ஆண்டவர் என்னை கண்டித்தார். ஆனால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை. ஆண்டவரே என் மன்றாட்டை நீ கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரே என் மன்றாட்டை நீ கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். Alleluia, 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 alleluia. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். Alleluia, 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் முதலில் மகதலா மரியாவுக்கு தோன்றினார். அவரிடமிருந்துதான் அவர் 7 பேய்களை ஓட்டியிருந்தார். மரியா புறப்பட்டு சென்று இயேசுவோடு இருந்தவர்களிடம் இதை அறிவித்தார். அவர்கள் துயருற்று அழுது கொண்டிருந்தார்கள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் மரியா அவரை கண்டார் என்றும் கேட்டபோது அவர்கள் நம்பவில்லை. அதற்கு பிறகு அவர்களுள் இருவர் வயல்வெளிக்கு நடந்து சென்றபோது இயேசு அவர்களுக்கு வேற்று உருவில் தோன்றினார். அவர்கள் சென்று அதனை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்கள் சொன்னதையும் சீடர்கள் நம்பவில்லை. இறுதியாக 12 பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அவர்களுக்கு இயேசு தோன்றினார். உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதையும் நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டித்தார். இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்றுரைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள ஆரோக்கியனையின் அன்பு பக்தர்களே, பேதுருவும் யோவானும் கல்வி அறிவு அற்றவர்கள் என்பதை தலைமைச் சங்கத்தார் அறிந்திருந்ததால் அவர்களது துணிவை கண்டு வியப்படைந்தனர்.
கல்வி அறிவு அற்றவர்கள், படிக்கத் தெரியாதவர்கள், படிப்பு இல்லாதவர்கள். குழந்தைகளை குறித்து ஒரு சிறு சுவையான கதை ஒன்று இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்புக்கு பிறகு, ஆஃப்டர் த ரிசரக்ஷன், ஆண்டவர் இயேசு விண்ணகத்திற்கு செல்லுகிறார். ஆஃப்டர் த அசென்ஷன், ஆண்டவர் விண்ணேற்றம் அடைந்து விண்ணிற்கு சென்ற பிறகு அங்கு விண்ணகத்தில் பயங்கரமான ஒரு பெரிய சந்தோஷம், அக்களிப்பு, ஆர்ப்பரிப்பு, எக்ஸைட்மெண்ட். ஏன்னா he has come back home. மீண்டும் தன்னுடைய இல்லத்திற்கு ஆண்டவர் தன்னுடைய சிறப்பான வலுவான பணிகளை எல்லாம் செய்துவிட்டு திரும்புகிறார். எனவே விண்ணகத்திலே வானதூதர்கள் ஆண்டவர் இயேசுவை குறித்து மிக மகிழ்ச்சி அடைகின்றார்கள், பெருமிதம் கொள்கிறார்கள். பெருமிதம் கொண்டு ஆண்டவரை சுற்றி அவர்கள் புடை சூழ்ந்த பிறகு, எல்லா ஆர்ப்பரிப்பு மகிழ்ச்சி கொண்டாட்டத்திற்கு பிறகு, அந்த சம்மனசுக்களில் ஒன்று ஆண்டவர் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, எனக்கு ஒரு சிறிய சந்தேகம், a small doubt arises, எனக்கு நடவருது. என்னவென்றால், நீங்கள் இவ்வளவு பெரிய பணிகள் செய்திருக்கிறீர்கள், அளப்பரிய பணியை செய்திருக்கிறீர்கள், வலிமான பணியை செய்திருக்கின்றீர்களே, இந்த பணியை செய்த பிறகு இதை தொடர்வதற்காக, டு கண்டினியூ யுவர் மினிஸ்ட்ரி, யுவர் சர்வீஸ், நீங்கள் வெறும் 12 பேரை மட்டும்தானே தேர்ந்தெடுத்துட்டு வந்திருக்கிறீங்க. இவ்வளவு பெரிய பணிகளை அவர்களால் செய்ய முடியுமா? Can they do that? The 12 that you have chosen? அப்படின்னு ஆண்டவரை பார்த்து ஒரு சம்மனசு, குட்டி சம்மனசு கேட்குது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படியே அந்த சம்மனசுக்குள்ள வித் ரிஃப்ளெக்டிவ் மூட், ரிஃப்ளெக்டிவ் லுக், அப்படியே ஒரு ஆழ்ந்த சிந்தனையோடு கூடிய ஒரு பார்வை, அப்படியே பார்க்குறார். He smiles at them. அவர்களை குறித்தவர்கள்ட்ட அப்படியே ஸ்மைல் பண்ணுறார். அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அவர் சொல்கிறார், அவர்களெல்லாம் பார்த்த பிறகு, எஸ், they are not well equipped. அவங்க எல்லாம் ரொம்ப அறிவாளிகள் இல்லை. they are not talented. அவங்க உண்மையிலேயே திறமையானவர்கள் இல்லை தான். they are not well educated. அதன்றைய வாசகம். கல்வி அறிவாற்று என்பதை தலைமைச் சங்கத்தார் அறிந்திருந்ததால் they are not well educated. they are not qualified. அவங்க ஒன்றும் பெரிய டெக்னிக்கல் எஜுகேஷன்லாம் படிக்கலை, டிப்ளமா படிக்கலை, டெக்னாலஜி படிக்கலை, ஐடி படிக்கலை, டாக்டரேட்லாம் அவங்க முடிக்கலை. அவங்க ஒன்றுமே த ப்ரொஃபஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்கள்ட்ட எதுவுமே கிடையாது. எந்தவித சட்டத்திலும் அவர்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் அல்ல, எதுவுமே அவர்களிடத்தில் இல்லை. அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை, சம்மனசுகளை பார்த்து அவர் சொல்லுகின்றார், I will be with them, but above all I trust them. நான் அவர்களோடு இருப்பேன், எல்லாவற்றிற்கும் மேலாக நான் அவர்களை நம்புகிறேன், அவர்களால் செய்ய முடியும். நான் செய்துவிட்டு வந்த பணியை அவர்களால் செய்ய முடியும் என்று ஆண்டவர் அந்த குட்டி சம்மனசுகளை பார்த்து சொல்லுகிறார். I will be with them and I trust them. பாஸ்கா காலத்தினுடைய எண்கிழமை, இந்த நாட்களில் ஒவ்வொரு நாள் திருப்பலியும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு சமமானது. த எக்விட்டி ஆஃப் த மாஸ், இந்த திருப்பலியினுடைய விளைவுக்கு. அதனால தான் இதை பாஸ்கா எண்கிழமை என்று சொல்லுகிறோம். அதனால தான் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே உன்னதங்களிலே பாடுகின்றார்கள். இந்த 8 நாளும் திருப்பலி முடிந்த பிறகு குருவானவர் அல்லேலியா அல்லேலியா என்று திருப்பலியிலே பாடுவார். அந்த அளவுக்கு இந்த
ஈஸ்டர் ஆக்டேவ், பாஸ்கா என்பிழமை மிக ஆழ்ந்த அர்த்தம் புரிந்தது, அனுபவங்களை கொண்டது. இந்த காலங்களில் நாம் வாசிக்கின்ற வாசகங்கள் தொடக்க காலத்தில் இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு அவருடைய சீடர்கள் பெற்ற அனுபவத்தை, திருத்தூதர் பணிகள் என்பது நாம் செய்கிற காரியம், நம்முடைய செயல்பாடுகள், அதை பற்றி சொல்லுகிறார். அப்போ இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, இயேசு எருசலேம் தேவாலயத்தில் அந்த 3 மணிக்கு தொழுகைக்கு ஜெபிக்க போகின்ற பொழுது, தொழுகை செய்கின்ற பொழுது ராயப்பர் வந்து ஆண்டவர் இயேசுவினுடைய வல்லமையினால் மக்கள் சொல்லுகிறேன் எழுந்து நடன்னு சொல்லிட்டாரு. புதுமைகள் நடந்திருக்கிறது. இந்த புதுமைகளை அவங்க பார்த்துட்டாங்க. இப்போ இவங்க என்ன செஞ்சாங்க, இந்த ஒரு மனுஷனை விட்டோம்னா எல்லாரும் இவர் பின்னாடி போயிடுவாங்க, ரோம் வந்து நம்மளை அழிச்சிரும், நமக்கு மதிப்பு இருக்காது, நாம் எல்லாம் அதிகாரத்தில் இருக்க முடியாது. எனவே நாம் இந்த மனிதனை கொலை செய்து விட்டால் நம் ஒருத்தருக்காக, இந்த ஒரு மனுஷன் நம்ம எல்லாருக்காக சாகிறத விட நாம் எல்லாரும் அழிந்து போவதை விட இது மேலானது. அதனால் இவன் கொட்டத்தை அடக்கிட்டோம், இவனை கொண்டு விட்டோம்னா இனிமேல் யாருமே இவன் பின்னாடி போக மாட்டாங்க, இவனுடைய செல்வாக்கு இருக்காது என்று அவர்கள் நினைத்தார்கள். தீர்ப்பிட்டார்கள், கொலை செய்தார்கள். இப்போ என்னாச்சு? அவர் இருக்கிறார், ஆண்டவர் இயேசு இருக்கிறார். எந்த இயேசுவை அவர்கள் கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து அவரை கொட்டத்தை அடக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்களோ, அவர் இயேசு இப்போ பணி செஞ்சுட்டு இருக்கிறார். அந்த இயேசு இப்பொழுது புதுமை செய்து கொண்டிருக்கிறார். அந்த இயேசுவினுடைய பெயரால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரால், இயேசுவின் நாமத்தால் அற்புதங்கள் நடக்கின்றன. அவங்களால ஒன்றும் பண்ண முடியலை. அது அழகான வாதகத்தில் நம்ம கேட்போம். இவங்கள் படிக்காதவங்க, இவங்க வந்து கல்லைய கடைக்காரங்க, இவங்க வந்துட்டு ஒன்றும் இல்லாதவங்க, மீன் பிடிச்சவங்க, இவங்களுக்கு எங்கிட்ட அந்த டெக்னிக்கல் நாலேஜ் வந்துச்சு, இவனுக்கு எங்கேருந்துடா இந்த அறிவு வந்தது? முதல்ல அவரை பார்த்து கேட்டாங்க, கல்லையாவது நல்லது நடக்க முடியுமா? இவர் வந்து நாசத்திரு ஊருக்கார் தானே, இவங்க அம்மா மரியா தானே, இவர் யோசேப்பு தானே, இவன் தச்சன் மகன் தானே, இவனுக்கு என்னடா இங்கேருந்து ஞாபகம் வந்தவர் கேட்டாங்க. அவரை பார்த்து கேட்டாங்க, அவரை காலி பண்ணாங்க. அவருக்கு அப்புறம் பயந்து ஒளிந்து கொண்டிருந்த இயேசுவினுடைய சீடர்கள் இப்போ அற்புதங்கள் செய்கிறாங்க, அதிசயங்கள் செய்கிறாங்க, அருள் அடையாளங்கள் செய்கிறாங்க. இதை இவங்களே பார்க்குறாங்க. அவங்களே என்ன சொல்கிறாங்க, இவங்க படிக்காது என்பது நமக்கு தெரியுமே, இந்த துணிச்சல் எங்கிருந்து வந்தது? அவர்களுடைய துணிவை கண்டு வியப்படைந்தனர். சர்ப்ரைஸ்ட், அஸ்டானிஸ்ட். எப்படி அவங்களால முடிஞ்சிச்சு? அப்போ இவங்க சொல்லது அது இப்போ இங்கே வருகிறது எல்லாமே அனுபவங்கள், கண்ணால் கண்டது. அவர்களே சாட்சி சொல்லுகின்றார்கள். அடுத்த வார்த்தையை பாருங்க, அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதையும் உணர்ந்து கொண்டனர். அப்போ இவர்களுக்கு எங்கிருந்து இந்த துணிச்சல் வந்தது என்றால், இவர்கள் ஆண்டவர் இயேசுவோடு இருந்தவர்கள். அடுத்த சாட்சி என்னையா? நலம் பெற்ற மனிதர் அவர்களோடு நிற்பதை கண்டதால் அவர்களால் ஒன்றும் மறுத்து பேச முடியவில்லை. குணம் பெற்ற மனுஷங்க நிற்கிறான், இனிமேல் நம்ம என்ன செய்யறது? எனவே கையாளாகதாயிட்டாங்க. அப்போ அங்கே வாங்க, நீங்கள் 2 பேர் வெளியில் போங்க. கூட்டடக்கு போய் பார்ப்பீங்க இல்லையா, ஏதாவது பேசுகிறப்போ அந்த ஆளை வெளியே அனுப்பிடுவாங்க, உள்ளே உட்காந்து பேசிட்டு 2 பேர் வெளியே போங்க. வெளியேறும்படி ஆணையிட்டு பேசிக்கிறாங்க. நம்ம என்ன செய்கிறது? நம்ம என்னையா செய்யலாம்? ஏன்னா குறிப்பிடத்தக்க ஒரு அலலையாளத்தையும் இவர்கள் செய்துள்ளார்கள். இவர்கள் செய்தது புதுமை. இதோ அந்த மனுஷன் இங்கே நிற்கிறான், இது சாட்சி. நமக்கு மட்டும் இல்லை, இஸ்லாமில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். இதை நாம் மறுக்க முடியாது. இயேசுவை நம்ம கொலை பண்ணோமே, இப்போ அவர் செஞ்ச புதுமை இவங்க செய்கிறாங்களே, இந்த செய்தி மேலும் மக்களிடையே பரவாமல் இருக்குமாறு எல்லாரும் இயேசுனால பின்னால் போகாதவா இருக்கதா அவளை கொலை செய்தோம். இன்னைக்கு அவர் செஞ்சதை இவங்க செய்கிறாங்க இருக்குமாறு இந்த இயேசுவை குறித்து யாரிடமும் இவர்களை பேசாமல் பயமுறுத்தி, அவ்வளோதான் உங்களால் முடியும். பயமுறுத்தலாம். யூ கேன் த்ரெட்டன் தம். டோன்ட் டாக், டோன்ட் ஸ்பீக் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட், டோன்ட் ப்ரீச் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவை பற்றி நீங்கள் பேசாதீங்கன்னு மட்டும்தான் இவங்களால் சொல்ல முடியும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அவர்கள் பெற்ற அனுபவம், ஆண்டவர் இயேசு அவர்களோடு கூட இருக்கிற, ஐ அம் வித் தேம் அண்ட் ஐ ட்ரஸ்ட் தேம். நான் நம்புகிறேன், இந்த 12 பேரால், இந்த 11 பேரால் நான் விட்டு வந்த பணியை செய்ய முடியும் என்பதை நான் நம்புகிறேன். எனவே
நான் அங்கே இருக்கிறேன், அதனால் சம்மன்ஸில் பார்த்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் ஒழுங்காக நடக்கும், எல்லாம் ஒழுங்காக போகும் என்று ஆண்டவர் இயேசு சம்மன்ஸுகளுக்கு அந்த செய்தியை சொல்லுகிறார். இப்போ அவங்களால என்ன பண்ண முடிஞ்சிச்சு? திருப்பி அவங்கள கூப்பிட்டு அழைச்சி, எப்பா இந்த இயேசுவை பற்றி பேசவோ கற்பிக்கவோ கூடாது என்று கட்டளையிட்டனர். சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் பயந்தாரா? இவர் தான் பயந்தவர், இவர் தான் 3 முறை மறுதளித்தவர். சீமோனே, நீ சொல்றியா? கோலி கூமுன் மும்முறை என்னை மறுதளிப்பாய். இப்போ எங்கேருந்து துணிச்சல் வந்தது? எங்கேருந்து இந்த ஆற்றல் வந்தது? எங்கிருந்து இந்த வலிமை வந்தது? ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த அனுபவம், இயேசுவோடு அந்த இருப்போம். இப்போ அவங்களையே திக்குமுக்காட வைக்கிறார். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கடவுள் பயம்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம எல்லாரும் கடவுளை நம்புகின்றோம் அல்லவா? அப்போ அவன் எங்கே தூக்கி போடுறாரு? நம்ம ஆள் ராயப்பேர் பேதுரு எங்கே சொல்கிறாருன்னா, ஐயா அதற்கு பேதுருவும் யோவானும் மறுமொழியாக, உங்களுக்கு செவிசாய்ப்பதா உங்களுக்கா, கடவுளுக்கு செவிசாய்ப்பதா கடவுளுக்கா? ஏன்னா கடவுள் செய்த அந்த புதுமையை அவங்க பார்க்கின்றார்கள். எனவே நாங்கள் உங்களுக்கு செவிசாய்ப்பதா கடவுளுக்கு செவிசாய்ப்பதா? இது கடவுளுடைய பார்வையில் நம்ம சொல்ல முடியாது. அவரெல்லாம் அவர் பார்த்துக்குவார், எல்லாம் மாதா பார்த்துக்குவாங்க, எல்லாம் மாதாவுக்கு தெரியும், எல்லாம் கடவுளுக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா? நம்முடைய கடைசி அறைக்குள்ள தான் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே ஒன்றும் இல்லை, எல்லாம் அவர் இருக்காரியா, அவருக்கு தெரியும் எல்லாத்தையும், அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அப்போ என்ன சொல்லுகிறார்? இது கடவுள் இது முறையானது என நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் சொல்லிவிட்டாங்க. டெசிஷன் இப்போ யார் எடுக்கிறா, முடிவு யார் எடுக்கிறான்னு பாருங்கள். நீங்கள் எல்லாம் பார்த்துக்கங்க, அவர் பார்த்துக்குவார் சொல்லிவிட்டு இவங்க பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஐயோ இனிமேல் பேசக்கூடாது, பேசாமல் போயின்னு சொல்கிறாங்க. எல்லாம் கடவுளை சாட்சியாக வைத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையால், ஆற்றலால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன ஆனாலும் சரி, நீ எங்களை என்ன செஞ்சாலும் சரி, நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் எங்களால் இருக்க முடியாது. எங்களால் ஆண்டவர் இயேசுவோடு இருந்த அந்த அனுபவத்தை, ஆண்டவர் கொடுத்த அந்த வலிமையை, ஆண்டவர் கொடுத்த அந்த ஆற்றலை எங்களால் மறைச்சு வைக்க முடியாது. அவங்களுடைய கையாளாகத்தனம் அடுத்த வார்த்தையில் வருது. அவர்களை தண்டிப்பதற்கு வேறு வழி கண்டுபிடிக்க முடியாததாலும், மக்களுக்கு அஞ்சியதாலும், ஏன்னா மக்கள் இவர்களோடு இருக்கிறார்கள், மக்களுடைய அன்பு இவர்களோடு இருக்கிறது, மக்கள் ஆண்டவர் இயேசு மீது கொண்ட நம்பிக்கை இருக்கிறது, அஞ்சியதால் அவங்கள இந்த சென்டென்ஸ் அழகாக போட்டிருக்குது, அவர்களை மீண்டும் அச்சுறுத்தி விடுதலை செய்யணும். பயமுறுத்தி, போங்கப்பா, பேசாமல் பார்த்துக்கப்பா, கொஞ்சம் நல்லா இருப்பா, சண்டை கண்டா போடாதீங்கப்பான்னு சொல்கிறாங்க இல்லையா பஞ்சாயத்தில், அந்த மாதிரி எப்பா கொஞ்சம் பார்த்துக்கங்க, இவ்வளோதான் அவர்களால் முடியும். எனவே அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஆற்றல் வல்லமை நம்மோடு கூட இருக்கிற போது எந்தவித தீய சக்திகளும் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த அனுபவத்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த உயிர்ப்பின் அனுபவத்தை கொண்டாட நாம் இந்த அன்னையுடைய திருத்தலத்தை தேடி வந்திருக்கிறோம். என்னுடைய அன்னையினுடைய அருளால், ஆசிரியரால் நாம் பெற்ற அனுபவங்கள், அன்னை நமக்கு கொடுத்த வரங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது. அந்த சீடர்களுக்கு, படிப்பறிவில்லாத அவர்களுக்கு, ஒன்றுமே தெரியாத அவர்களுக்கு கிடைத்த அந்த அனுபவத்தை போல நமக்கும் கடவுள் அன்னை மரியா வழியாக பல்வேறு அனுபவங்களை கொடுத்திருப்பார். அந்த அனுபவங்களுக்காக நன்றி சொல்லுவோம். யாருக்கு செவிமடுப்பது, கடவுளுக்கா மனிதனுக்கா என்பதை யோசித்து பார்த்து, கடவுளுக்கு நாம் செவிமடுக்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அன்னினுடைய அருளால், ஆசிரியரால் அற்புதங்கள் நடக்கும். வந்தேன் முந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. உள்ளதை எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் உவந்து தந்தேன். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். என்னை
ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். சகோதர சகோதரி, இந்த முடிதமான பலி எல்லாம் தந்தை எனக்கு கற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் அக்களிக்க செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பெருன்பத்தின் காரணமாய் அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்தும் புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான நாளில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் அது ஆட்சியை புகழ்ந்த முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொலிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவா. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவுருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்.
உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவன் இறப்பின் உயிர் நினைவு கூர்ந்து வாழ்வர் முப்பத்தை மீழ்ப்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணமுக்கு ஊழியம் புரிய தகுந்துடன் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்களாயர் சகராஜ் எல்லா அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தருளும் எதிர்நோக்கோடு தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து மது திருமுக ஒலியினோர் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குவந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகிலிருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திருளத்திற்கு அதற்கு அமைதியையும் ஒற்றுமை அளித்துள்ள திருவுளம் கொள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரி எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது. தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலம் இது. தெய்வநிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலம் இது. கரை தேடும் கள்ளமாக நானும் இங்கே அலையாக நிலையாகவா. ஒளி தேடும் மலராக நான் சாகின்றேன், மறையாது குறையாது வா. எக்குறையும் என்னை அணுகாது, அக்கறையால் என்னை இழக்காது. எக்குறையும் என்னை அணுகாது, அக்கறையால் என்னை இழக்காது. மனம் தன்னை ஒளி கண்டேன் நான். பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது. தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலம் இது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறைநிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருளவுமானவும் மக்களை கனிவுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. சந்திரனை போல் அழகுள்ளவராய், சூரியனை போல் ஒளியுள்ளவராய், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இவரிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் செல்வோம். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திருவண்ணடத்தும் எங்கள் திருத்தந்தை, எங்கள் ஆயர் சகாயராஜ் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரர்கள் அனைவரும் தம் பணியில் மது ஆட்சிக்காகவும் அன்னையின் பொருளுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவாவுமை மன்றாடுகிறோம். நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தலத்தின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மாட்சிக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசீர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவாவுமை மன்றாடுகிறோம். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவாவுமை மன்றாடுகிறோம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திரு பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியம் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவாவுமை மன்றாடுகிறோம். உமது மனம்பெரு உம்பதை அமர்வுக்கு தந்தருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரை நாடி இத்திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆணோட நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையிற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். Let us in a special way remember our brethren who are taking part with faith in the circle liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். Now in silence, let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியால் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மன்றாடுவோமாக. கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்கள் ஆகும்படியாக இறைவனின் புனித அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் போடும் என்ற உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆஸ்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் அனைவரையும் ஆசீர்வதி. இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவை. இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது கைலாசம் நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதா. May Jesus touch you and heal you through loving hands of dear mother, Our Lady of Health, Velangani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். விண்ணகமே இறங்கி வருமே, அம்மா உந்தன் பரிந்துரையா மன்னகமே மகிழ்ந்திடுமே, அம்மா உந்தன் அருள்மழையா, அம்மா உந்தன் அருள்மழையா. கடவுள் உள்ளமே ஓர் கருணை இல்லமே. இறைமக்களே, பெற்றோர்களே, மாற்றுத்திறனாளி மாணவர்களை மாற்றும் திறனாளிகளாக மாற்ற நாகை மாவட்டம் வேலை நகரில் புனித ஆரோக்கிய அன்னையின் திருத்தலத்திற்கு கீழ் இயங்கும் கிறிஸ்துராஜா செவிப்புலன் குறையுடையோர் சிறப்பு உயர்நிலைப் பள்ளியும், கைகால் முடியாதவர்கள், காது கேளாதவர்கள், வாய் பேச இயலாதவர்கள், மன வளர்ச்சி குன்றியவர்கள், நரம்பியல் கோளாறு உடையவர்கள் அனைவருக்கும் கிறிஸ்துராஜா சிறப்பு மேல்நிலைப் பள்ளியும், கிறிஸ்துராஜா 14 வயதிற்கு மேற்பட்ட அறிவாற்றல் இடர்பாடு உடைய சிறப்பு தொழிற்பயிற்சி இல்லமும் எம் தஞ்சை ஆயர் மேதகு டாக்டர் டி சகாயராஜ் ஆண்டகை அவர்களால் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இம்மூன்று பள்ளிகளுக்கும் தாளாளர் தந்தையாக பேரொருள் தந்தை சி இருதயராஜ் அடிகளார் அவர்கள் மிகவும் சிறப்பாக வழிநடத்தி வருகிறார்கள். ஏடுகள் பல புரட்டினால் ஏற்றம் கொடுக்கும் மனித வாழ்க்கை என்பதை உணர்ந்து தரம் உயர்த்தும் கல்வியை தரமாய் கொடுத்திட
காது கேளாதோரும் கருத்தாய் கற்றிட, வாய் பேசாதோரின் வாழ்க்கையை உயர்த்திட எம் கிறிஸ்து ராஜா செவிப்புலன் குறைவுடையோர் சிறப்பு உயர்நிலை பள்ளி சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. இதன் சிறப்பு என்னவெனில், பேசாத மாணவரும் பேச்சை பெற்றிட பேச்சு பயிற்சியானது அதற்குரிய கருவிகளை கொண்டு அனுதினமும் சிறப்பு ஆசிரியர்களால் சிறப்பாக கற்றுத்தரப்படுகின்றது. புதுமையாய் கல்வியை புகுத்திட ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்புகள் மூலம் கல்வி கற்றுத்தரப்படுகின்றது. பட்டங்கள் பெற்று பாறை ஆழ்வதை விட கைத்தொழில் கற்று கவலை மறந்து வாழலாம் என்பதற்கிணங்க மாணவர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு கைத்தொழிலும் கற்றுத்தரப்படுகின்றது. எவனையும் வெற்று காகிதம் என்று எண்ணாதே, அவனும் ஒரு நாள் பட்டமாய் பறப்பான் என்பதற்கிணங்க மாணவர்களிடம் உள்ள தனி திறமையை கண்டறிந்து அவர்களை விளையாட்டுகளிலும் ஓவியங்களிலும் பயிற்சி அளித்து மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் பதக்கங்களும் கேடயமும் சான்றிதழ்களும் பெற்று வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் குழந்தைகளும் பயன்பெற வேண்டுமா? உங்கள் குழந்தைகளை எங்களிடம் தாருங்கள். சிறப்பு குழந்தைகளை சிறப்பான குழந்தைகளாக மாற்றித் தருகின்றோம். நன்றி. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் எல்லாம் வல்ல நம் இறைவனாகிய ஆண்டவர் வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயின் பரிந்துரையால் நிரம்ப ஆசீர்வதிப்பாராக. உங்கள் இதயம் விரும்பி தேடும் எல்லா நலன்களாலும் உங்களை நிறைவுற செய்வாராக. நீங்கள் ஏறெடுக்கும் எல்லா மன்றாட்டுகளுக்கும் கனிவாய் செவிசாய்ப்பாராக.